ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு வியாழன் கலெக்ஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மீஷோ செல்லர் அக்கௌண்ட்டில் எப்படி நம்ம ப்ராடக்ட் கேட்லாக் அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாரி ஃபார் த டிலே. தீபாவளி டைம்னால ரொம்பவே வீடியோ போட லேட் ஆயிடுச்சு. இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்க, மீஷோ செல்லர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணணுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா மேலே உள்ள ஐ பட்டனை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மீஷோ செல்லர் அக்கௌண்ட் லாகின் பண்ணிக்கோங்க. மொபைலில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னா ஹோம் பேஜோட வியூ இப்படி தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே இருக்க இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு டெஸ்க்டாப் சைட்டுன்னு கீழே இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ லேப்டாப், மொபைல், டேப் எல்லாருக்குமே ஒரே ப்ராசஸ் தான். வாங்க பார்க்கலாம். இப்போ ஹோம் பேஜில் மேலே உங்களுக்கு யுவர் சிக்னேச்சர் இஸ் மிஸ்ஸிங்னு காட்டுச்சுன்னா ஆட் சிக்னேச்சர் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா டிஃபால்ட்டாக அதுவே ஜென்ரேட்டட் சைன் காட்டும். அது ஓகேனா அப்படியே சப்மிட் கொடுத்துருங்க. இல்லைன்னா சேஞ்ச் கிளிக் பண்ணிவிட்டு உள்ள நீங்களே எந்த மாதிரி சிக்னேச்சர் வேணும்னு டைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா அப்லோட் கூட பண்ணிவிட்டு அந்த இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், சிக்னேச்சர் ஆட் ஆகிடும். இந்த ஸ்டெப் முடிஞ்சது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஹோம் பேஜ் பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு சிக்னேச்சர் மிஸ்ஸிங் காட்டாது, நம்ம அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம கேட்லாக் எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று சிங்கிள், இன்னொன்று பல்க் கேட்லாக். பல்க் என்னென்னா, நம்மக்கிட்ட நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது, தனித்தனியாக நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னா ஃபுல்லாக எக்ஸல் ஷீட்டில் போட்டுட்டு அதை மொத்தமாக ஒரு டெம்ப்ளேட்டாக எடுத்து அப்லோட் பண்ணணும். அதை நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சிங்கிள் கேட்லாக் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட் ஆட் சிங்கிள் கேட்லாக் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 முக்கியமானது நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் ஈஸியாக கேட்லாக் அப்லோட் பண்ணிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் தான் இமேஜ். நம்ம ப்ராடக்ட் இமேஜை நல்ல குவாலிட்டியில் ஒரு 4 to 5 பிக்ஸ் கிளியராக எடுத்து வச்சுக்கோங்க. கமெண்ட்ஸில் ஃபோட்டோகிராஃபர் யூஸ் பண்ணி எடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. நம்ம இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி ஐடியா இருந்தால் கண்டிப்பாக ஃபோட்டோகிராஃபர் மாடல் வச்சு அழகாக எடுக்கலாம். பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறோம், நம்மளால் அவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னா ஒரு நல்ல குவாலிட்டியான கேமரா, நம்ம மொபைல் ஃபோனில் இருக்க கேமே நல்லா எடுக்கும் அப்படின்னா பேக்ரவுண்ட் மட்டும் கொஞ்சம் நீட்டாக செட் பண்ணிட்டு ஒரிஜினல் ஃபோட்டோஸ் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எடுத்து நம்மளே அப்லோட் பண்ணிக்கலாம். நம்ம இமேஜ் பொறுத்து தான் கஸ்டமர் நம்மக்கிட்ட வாங்க வருவாங்க. அதனால் பிக்ஸ் எல்லாமே நல்ல கிளியராக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராடக்டோட டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், இது 2மே ரொம்ப முக்கியம். டைட்டிலில் 1 லைனில் எவ்வளோ தூரம் உங்கள் ப்ராடக்டை கிளியராக கொடுக்க முடியுமோ கொடுத்துருங்க. சப்போஸ் வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி ஐட்டம் இருந்ததுன்னா அதோட கெப்பாசிட்டி 1 லிட்டர் 2 லிட்டர் அந்த மாதிரி சைஸ் மென்ஷன் பண்ணி கூட கொடுத்துக்கோங்க. எவ்வளோ தூரம் ஒரே லைனில் தெளிவாக சொல்ல முடியுமோ அதை கரெக்டாக கிளியராக கொடுத்துருங்க. அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரெடியாக நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா அப்லோட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தடுத்த ஸ்டெப்க்கு டிலே ஆகாமல் சீக்கிரம் போயிடலாம். இப்போ என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நாங்கள் சாரீ கேட்லாக் அப்லோட் பண்ண போகிறனால சாரீஸ் செலக்ட் பண்ண போகிறோம். இப்படி ஒரு பார்த்தா தேடி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா மேலே சர்ச்சில் நம்ம சாரீ அப்படின்னு டைப் பண்ணாலே நம்மளுக்கு அந்த பாத் காட்டிடும். ஸோ சிம்பிளாகவே உங்களது இப்போ வாட்டர் பாட்டில்னால் வாட்டர் பாட்டில் மேலே டைப் பண்ணாலே உங்களுக்கு அந்த பாத் காட்டிடும். நீங்கள் அப்படி கூட செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிளாக ஒரு இமேஜ் காட்டியிருக்காங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி ஃப்ரண்ட் இமேஜ் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் இமேஜ் பார்த்து தான் நம்மளுக்கு கஸ்டமர் உள்ளே கிளிக் பண்ணி ஓகேவா இல்லையான்னு பார்க்க வருவாங்க. அதனால் அந்த ஃப்ரண்ட் இமேஜ் ரொம்ப கிளியராக கொடுத்துருங்க. இப்போ ஆட் ப்ராடக்ட் இமேஜஸ் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நம்மளோட இமேஜ் ஆட் பண்ணணும். இப்போ நான் என்னோடய ஃப்ரண்ட் இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது அதில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும். சில ஃபோட்டோஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. வாட்டர் மார்க் இருக்கக்கூடாது, லோகோ இருக்கக்கூடாது, ப்ரைஸ் என்னென்னு எழுதியிருக்கக்கூடாது, பிளர்ராக இருக்கக்கூடாது, இது மாதிரி நிறையா இருக்குது. எல்லா கண்டிஷனும் பார்த்துட்டு நீங்கள் கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நம்மளுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் நம்ம அந்த சாரியோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா நெட் வெயிட் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா அங்கே ரெட் மார்க் பண்ணியிருக்க எல்லா ஃபீல்டும் கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். அது கொடுக்காததெல்லாம் நம்ம அப்படியே பிளாங்காக விட்டுறலாம், எதுவுமே கொடுக்காம. இப்போ என்னோடய சாரீ 400 கிராம்ஸ் வெயிட் இருக்கனால 400 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டைல் கோட், ப்ராடக்ட் ஐடி ஆப்ஷனல் கொடுத்துருக்கு. ஸோ அது நம்ம வேணும்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம், அதுவே ஜென்ரேட் ஆகிடும். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நேம். இந்த ப்ராடக்ட் நேம் தான் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ப்ராடக்ட் டைட்டில்னு, அந்த இது அங்கே கொடுக்கணும். அதை அப்படியே காப்பி பண்ணி கொடுத்துருங்க. முன்னாடியே எடுத்து வச்சுருந்தா ஈஸியாக கொடுத்துடலாம். அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சைஸ்.
இப்போ சாரீனால் எனக்கு ஃப்ரீ சைஸ் தான் வரும். நீங்கள் வேறு ஏதாவது டிஷர்ட் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா சைஸ் பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு வந்து மீஷோ ப்ரைஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம ப்ராடக்ட்டுக்கு நம்ம செட் பண்ணுற வேல்யூ. இப்போ நான் வந்து 599 என்னோடய சாரீக்கு வந்து கொடுக்குறேன். அந்த 599 என்னென்னா, நான் வந்து எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அதை நான் கொடுத்துருவேன். அதுலேருந்து மீஷோ வந்து அவங்க சார்ஜஸ்லாம் போட்டு வேறு ஒரு அமௌண்ட் வந்து கஸ்டமருக்கு காட்டுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற அமௌண்ட் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ராங் டிஃபெக்டிவ் ரிட்டர்ன்ஸ் வந்து ஒரு வேளை ராங் ஐட்டம் நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்ததுன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்மளுக்கு செட்டில் பண்ணுவாங்கங்கிறது. நெக்ஸ்ட் எம்ஆர்பி வந்து நீங்கள் மீஷோ ப்ரைஸோட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இன்வென்ட்ரி வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ என்கிட்ட ஒன்று தான் இருக்குது அப்படிங்கிறனால 1 கொடுத்துட்டேன். உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அவ்வளோ ஸ்டாக் போட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. SKU ID அப்படிங்கிறது அதுவும் ஆப்ஷனல் தான். இது வந்து என்னென்னா, நம்மக்கிட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நம்மளால் வந்து ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ண முடியாது, எது இருக்குது, எது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுச்சு, இதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி இன்டர்னலாக அவங்கவுங்களுக்காக ஐடி க்ரியேட் பண்ணி அவங்களே வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் அது மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இல்லைனா வந்து கொஞ்சம் ஐட்டம்ஸ் தான் இருக்குது நம்மக்கிட்டனா அது இப்போதைக்கு தேவையில்லை. நிறைய ஐட்டம்ஸ் வரும்போது தான் தேவை. அது அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட லென்த் கேட்டிருக்காங்க. 0.8 மீட்டர்ஸ் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாரியோட லென்த் கேட்டிருக்காங்க. அது வந்து 5.5 அது கொடுத்துருவோம். அவ்வளோதான். இதை வந்து கிளியராக வந்து ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக நம்ம கொடுத்துருக்கோமான்னு. இப்போ ப்ரைஸ் டீட்டெயில்ஸோட பிரேக் டவுன் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. அதையும் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள். மீஷோ ப்ரைஸ் வந்து நம்ம செட் பண்ணது 599. அது போக கமிஷன் சார்ஜ் வந்து 0 கொடுத்துட்டாங்க. டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்து 13 ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் போக நம்மளுக்கு பேங்க் செட்டில்மெண்ட் வந்து 585.55. இதுதான் நம்மளுக்கு ஃபைனலாக அக்கௌண்ட்டுக்கு வரக்கூடிய அமௌண்ட்டு. இது உங்களுக்கு வந்து ஓகே சாட்டிஸ்ஃபையாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்ம 599 கொடுத்துருந்தாலும் கஸ்டமருக்கு வந்து அது 670 தான் வந்து காட்டும். ஏன்னா ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் மீஷோ சார்ஜஸ் வந்து ஆட் ஆகி போகும். ஸோ எல்லா ப்ரைஸஸுமே உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா அப்படிங்கிறத ஒன்ஸ் ஃபுல்லாகவே வந்து செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் போவோம். இப்போ ப்ளவுஸ் பீஸ் வந்து அந்த சாரியில் இருக்கா அப்படிங்கிற டீட்டெயில் கொடுக்கணும். ரன்னிங் ப்ளவுஸ் கொடுத்துருக்கேன் நான். இல்லை அதில் ப்ளவுஸே இல்லைன்னா நோ ப்ளவுஸ் கொடுத்துருங்க. இல்லை ஸ்ட்ரெச்டு ப்ளவுஸ்னால் ஸ்ட்ரெச் ப்ளவுஸ்னு கொடுங்க. நெக்ஸ்ட்டு பார்டர் வந்து ஓவன் டிசைன் இருக்கனால ஓவன் டிசைன் கொடுத்துருக்கேன். கலர் அக்வா ப்ளூ, ஒயிட் வித் அக்வா ப்ளூ தான் இருக்குது எங்களோட சாரீ. ஸோ அதனால் அக்வா ப்ளூ கொடுத்தாச்சு. ஜென்ரிக் நேம் வந்து சாரீ அது டிஃபால்ட்டாக அதுவே செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் குவான்டிட்டி வந்து இப்போ என்கிட்ட 1 தான் இருக்குது. அதனால் நான் வந்து சிங்கிள்னு வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் ஆர் பேட்டர்ன் டைப் கேட்குது. எங்களோட சாரீ வந்து ஃப்ளோரல் டிசைன் அப்படிங்கிறனால நான் ஃப்ளோரல்னு ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எல்லா ஆப்ஷனுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ சாரியோட ஃபேப்ரிக் கேட்குது. இது வந்து துஷார் சாரீ அப்படிங்கிறனால நான் துஷார் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். எல்லாருமே அவங்கவுங்க சாரீ இல்லை அவங்கவுங்க ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்பரன்சி வந்து நோ. டைப் வந்து என்ன டைப், நம்மளது வந்து பனாரசியா இல்லை காஞ்சிபுரமா அந்த மாதிரி ஏதாவது டைப் இருந்தால் செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோ டைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் நோ டைப் கூட கொடுத்துக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியா கொடுத்துடலாம். மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸில் வந்து மேனுஃபேக்சர் நேம் நம்ம தான் வந்து இது பண்ணுறனால நம்மளோட ஸ்டோர் நேமே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அட்ரஸில் வந்து மேனுஃபேக்சர் அட்ரஸ் நம்ம தானே சென்ட் பண்ணுறோம், அதனால் நம்ம அட்ரஸே அங்கே கொடுத்துக்கலாம். பின்கோட் கொடுத்துருங்க அப்படியே. நெக்ஸ்ட் பேக்கர் நேம் வந்து நம்ம தான் பேக் பண்ணி அனுப்ப போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்டோர் நேமே வந்து கொடுத்துடலாம் அங்கேயும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பேக்கர் அட்ரஸ் பின்கோட் கேட்டிருக்காங்க. அதுவும் நம்ம வீட்டிலேருந்து தான் அங்கேருந்தே பேக் பண்ணி அனுப்புகிறோன்னா சேம் அஸ் மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதவே நம்ம டிக் பண்ணிக்கலாம், அதுவே ஃபில் ஆகிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. அது எல்லாமே ஆப்ஷனல் தான், மேண்டேட்ரி கிடையாது. பட் மேண்டேட்ரி இல்லைனாலும் நம்ம ஃபில் பண்ணிக்கிட்டால் கஸ்டமர் வந்து அதை பார்த்து தான் வந்து வாங்க வருவாங்க. ஸோ வந்து ஃபில் பண்ணிக்கங்க அதெல்லாம். ப்ளவுஸ் கலர் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நான் ஒயிட்டுன்னு கொடுக்குறேன். ப்ளவுஸ் ஃபேப்ரிக் அதுவும் துஷார் தான். பேட்டர்ன் பிரிண்டட்னால பிரிண்டட் கொடுத்துட்றேன் நான். பார்டர் வித், இப்போ அதில் பார்டர் இருந்தால் பார்டர் ஸ்மாலாக பிக்கான்னு கொடுப்போம், இல்லைன்னா நோ பார்டர் கொடுத்துடலாம். எங்களது ஸ்மால் பார்டர் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் அது மாதிரி பிராண்டு லூம் டைப் நிறையா இருக்கும், நீங்கள் பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது அக்கேஷன் வந்து டெய்லி வியராக இல்லை ஆஃபீஸ் வியராக ட்ரெடிஷ்னலாக அந்த மாதிரிலாம் கேட்கும். இது செலிப்ரிட்டி இன்ஸ்பயர்டுன்னு கொடுத்துருக்கோம்.
பல்லுவில் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாகவே பிரிண்டட் டிசைன் வர்றனால அதுவுமே பிரிண்டட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம், அதை அப்படியே வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஸ்டார்டிங்லேயே வந்து எல்லாம் கிளியராக எடுத்து வச்சுருங்க. லாஸ்ட் மினிட்டில் நம்மளால் தேடிட்டு இருக்க முடியாது. இப்போ அப்படியே அவ்வளோதான் பேஸ்ட் பண்ணிட்டு ஃபுல்லாகவே ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க ஓகேவாக இருக்கான்னு, எதுவும் மிஸ் மேட்ச் ஆகிடாமல் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக நம்ம இமேஜஸ் வந்து அப்லோட் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம ஃப்ரண்ட் மட்டும்தான் கொடுத்துருந்தோம். 4 இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மேலேயே வந்து நம்மளுக்கு ஒரு சாம்பிள் காட்டியிருப்பாங்க. ஃப்ரண்ட் வியூ, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சைடு வியூ, பல்லு, ப்ளவுஸ், இது மாதிரி செப்பரேட்டாக நம்மளுக்கு காட்டியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட இமேஜஸ்மே தனித்தனியாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். வேறு ப்ராடக்ட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் செகண்ட் இமேஜ் வந்து அந்த மாதிரி சாரீ வியர் பண்ணியிருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு தேர்ட் இதில் வந்து என்ன ஆட் பண்ணலான்னா வித் ப்ளவுஸோடு ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் 2 இமேஜ்லேயுமே ப்ளவுஸ் இல்லை. ஸோ வித் ப்ளவுஸ் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு இமேஜில் வந்து நம்ம நல்ல கிளியராக பாடி போர்ஷன் தெரிகிற மாதிரி ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி கிளியராக இருக்க இமேஜஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியில் இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒன்ஸ் ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம கரெக்டாக கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே ஓகேவாக இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அப்படின்னா கீழே உள்ள சப்மிட் கேட்லாக் கொடுத்துருங்க. இப்போ இங்கே வந்து வார்னிங் காட்டுது. இந்த கலர் பண்ணியிருக்க போர்ஷன்லாம் வந்து வார்னிங் காட்டுது. அதெல்லாம் ஒரு பிராண்டோட நேம். நம்ம அதை பிராண்டாக யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு வேர்ட்ஸாக தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை இக்னோர் பண்ணிட்டு கீழே வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படிங்கிற பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு இப்போ அப்டேட் சேஞ்சஸ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ வந்து டூ யூ வாண்ட் டு சப்மிட் திஸ் கேட்லாக் ஃபார் குவாலிட்டி செக்னு கேட்கும். ஓகே ப்ரொசீட் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான், கேட்லாக் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி. அவ்வளோதான், சிம்பிளான ஸ்டெப்ஸ் தான். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் போகும்போது உங்களுக்கே ஈஸியாகிடும். இப்போ ஹோம் பேஜ் போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணது காட்டும். QC இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு காட்டுது. அப்படின்னா என்னென்னா குவாலிட்டி செக் இன் ப்ராக்ரஸ். மீஷோவில் வந்து ஃபுல்லாகவே வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு QC பாஸ் அப்படின்னு வந்து லைவுக்கு போகும். இது வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். சிலருக்கு வந்து 5 மினிட்ஸ்லேயே வந்து பாஸ் ஆகிடலாம். சிலருக்கு டைம் எடுக்கும். சிலருக்கு எரர் கூட வரலாம். ஸோ வந்து அதை டைம் எடுத்து செக் பண்ணி பாருங்கள் என்ன வருதுன்னு. இப்போ வந்து நம்மளுக்கு ப்ராக்ரஸில் இருக்குது. கம்ப்ளீட் ஆனதுமே நம்மளுக்கு லைவ் போயிடும். லைவ் போனதும் நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் ஆர்டர்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இதுதான் சிங்கிள் அப்லோட் கேட்லாக். நெக்ஸ்ட் வந்து நம்ம பல்க் கேட்லாக் எப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம். தேங்க்யூ, டாட்டா, பை பாய்.